லா டெய்லி பார்வையாளர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நீதித்துறையில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞர் போராட்டம் தொடர்பான சங்கதிகளைத்தான் நாம் இப்பொழுது பேச இருக்கின்றோம். அதாவது தமிழ்நாட்டில் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஃபைலிங் முறையில், அதாவது அனைத்து விதமான மனுக்கள் தொடர்பான ஆவணங்கள் நகல்கள் அனைத்தையும் இணைய வழியிலே மட்டுமே தாக்கல் செய்து பின்பு அவர்களின் ஒரிஜினல் மற்றும் ஆவணங்களை நேரடியாகவும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு சுற்றறிக்கையின் மூலம் 1/12/2025 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. மேற்படி ஃபைலிங் நடைமுறையானது வழக்கறிஞர்களுக்கு கூடுதலான பணிச்சுமையையும், மேலும் வழக்கறிஞர்கள் இயற்கை நீதியின் அடிப்படையிலே தன் தொழிலை செய்வதற்கு அது இடையூறாகவும் இருக்கிறது என்று தமிழ்நாடு என்று கூறி தமிழ்நாடு முழுவதுமான அனைத்து வழக்கறிஞர்களும் 1/12/2025 முதல் பணியிலிருந்து விலகி இருந்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். மேலும் பல்வேறு வடிவிலான போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 7/1/2026 வரைக்கும் போராட்டத்தினுடைய அனைத்து நடைமுறைகளும் சங்கங்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஃபைலிங் முறையானது, அதாவது இணைய வழியிலே தாக்கல் செய்யும்போது அனைத்து மனுக்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது நடைமுறையிலே வழக்காடிகளுக்கு, அதாவது பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இயற்கை நீதியின் அடிப்படையிலே அது ஒரு இடையூறான ஒரு நடைமுறை என்பதை மாண்புமிகு நீதிமன்ற நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கறிஞர்கள் தொழில் என்பது வழக்கிற்கான சங்கதிகளை வடிவமைப்பது, நீதிமன்றத்திலே நேரடியாக தாக்கல் செய்வது, விசாரணைக்கு உடனிருந்து மேற்கொள்வது, அதில் வாதுரை போன்றவற்றை செயல்படுத்துவது உள்ளிட்டவைகள் மாத்திரம்தான் வழக்கறிஞர்களுடைய தொழில். இந்த ஃபைலிங் முறை என்பது நிர்வாக ரீதியான ஒரு நடைமுறை. நிர்வாக ரீதியான நடைமுறையை வழக்கறிஞர்களுடைய தொழிலோடு இணைப்பது கார்ப்பரேட் தன்மையை உருவாக்குகிறது என்று நான் கருதுகின்றேன். எனவே வழக்கறிஞர் தொழில் இயற்கை நீதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஃபைலிங் நடைமுறையை வழக்கறிஞர்கள் செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு நீதிமன்றம் மாற்றி நீதிமன்றத்தின் உள் நிர்வாகமே ஃபைலிங் முடியவும் அவைகளை அப்லோடு செய்து கொள்வதற்கான நடைமுறைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் சங்கங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகளை மாண்புமிகு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து வழக்கறிஞர்களுடைய கருத்து என்பதை இப்பொழுது உங்களிடத்திலே முன்வைக்கின்றேன். இயற்கை நீதியின் அடிப்படையில் வழக்கறிஞர்கள் பணி என்பது, அதாவது நீதிபதி தன் முன்னால் இருக்கின்ற வழக்குகளுக்கு தீர்வழி காண்பதற்காக இரண்டு புறமாக, வலதும் இடதுபுறமாக 2 வழக்கறிஞர்கள் மூலம் சங்கதிகளை திரட்டி சட்டம் மற்றும் முன்தீர்ப்புகளை சரிபார்த்து நீதி வழங்குவதுதான் நீதியியல் நடைமுறை. அதற்கு நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஒரு நீதி நிர்வாகம் செய்வதற்கு உதவியாளர்களாக, உதவி அலுவலர்களாக செயல்படுவதுதான் வழக்கறிஞர்களுடைய தொழில் நடைமுறை. எனவே வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்கு பொருண்மை, அது தொடர்பான சட்டம் போன்றவற்றில் மட்டுமே முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே தங்களுடைய தொழிலை சிறப்பாக நீதிமன்றத்திற்கு செய்து கொடுக்க முடியும். இந்த ஃபைலிங் போன்ற நிர்வாக நடைமுறைகளை வழக்கறிஞர்களிடத்திலே இணைப்பது ஒரு சரியான இயற்கை நீதியின் அடிப்படையிலான ஒரு நடைமுறை அல்ல. வழக்கறிஞர்கள் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலே இன்று 20க்கும் மேற்பட்ட நாட்களாக வாழ்வாதாரத்தை இழந்து மேற்படி இயற்கை நீதியின் அடிப்படையில் நீதி நிர்வாகம் நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாகம் இவைகளை கருணையோடு கருத்தில் கொண்டு அந்த வழக்கறிஞர்கள் சங்கங்களினுடைய கோரிக்கையான ஃபைலிங் முறையை நீதிமன்றத்திற்கு உள்ளீடான நிர்வாக முறையாக மாற்றி ஏற்றுக்கொள்ளவும், வழக்கறிஞர்கள் எப்பொழுதும் போல வழக்கமாக நேரடியாக, அதாவது ஃபிசிக்கல் ஃபைலிங் முறையிலேயே அனைத்து மனுக்கள், தஸ்தாவேஜுகள் அனைத்தையும் தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று இதன் மூலம் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.